ஏய் என்னாச்சு? ஏன் பிள்ளை அழுது? கேட்கிறேன்ல. ஒண்ணுமில்ல. கேட்கிறேன்ல, சொல்லு. நீயாவது என் மேல பாசமா இருப்பியா? ஏன் அப்படி கேட்கிற? பெத்தவங்க பாசமே எனக்கு கிடைக்கல, மத்தவங்க பாசத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? கிறுக்கி, நான் இருக்கும்போது ஏன் பிள்ளை பேசுற? எல்லாம் இருந்தும் ஆண்டவன் என்ன கண்கலங்க வச்சுட்டான். இப்படி அனாதையா வாழ்றதுக்கு செத்து போயிருக்கலாம். ஏன் இப்ப பார்த்தாலும் அனாதை சொல்றேன்? நீ செத்து போயிட்டா நான் மட்டும் உசுரோட எதிர்பார்க்கும். நீ தனி எழுத்து நான் அழுகுறேன், நீ அழுகுற. தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய் தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி ஆமா, உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குது, ஏன் சோத்து? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. சரி, குழம்பு ஊத்து. மூக்க பாரு, மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. யாரு உங்க வீட்டுக்கு விருந்தாடி இருக்காங்களா? ஏண்டி தாயமா, உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரி கேக்குதியா? இந்திரியா முன்னாடியா? ஐயோ, நான் எங்க விழுறது? பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி சரி, பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட கூப்பிட காது வைக்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கவர்ந்து வைப்பா. இப்ப வந்துடுறா. ஏண்டி ஒண்ணும் இல்ல. அடி எனக்கு தான், நீ எப்படி அவசரப்படுறா? ஐயோ ஏமா, காலையில என்னடானா என் ஆஸ்பத்திரியை கூட்டி போயிருக்கிற, இப்ப என்னன்னா பணியார் வீட்டுக்கு புள்ள எடுத்து போற, ஏகப்பட்ட வருமடி போல இருக்கு. ஆமா, இப்படி ஆடி ஓடி 4 காசு சம்பாதிச்சாதானே புருஷன் வீட்டுக்கு போகும்போது மூக்கையும் காதுலயும் ஏதாவது போட்டுக்கிட்டு போக முடியும். 4 காசு சம்பாதிச்சா மூக்குல காதுல போட முடியாது, பாக்கெட்ல தான் போட முடியும். சும்மா ஒரு பேச்சுக்கு போல அதையே புடிச்சுக்கிறீங்களே. நான் சிகரெட் தவிர வேற எதுவும் பிடிக்கிறது இல்ல. நானும் அதை கேட்கலான்னு தான் இருந்தேன். நீங்க டாக்டர் தானே, சிகரெட் குடிச்சா சீக்கு வரும்னு உங்களுக்கு தெரியாது? நான் எனக்காக சிகரெட் பிடிக்கலமா, பல கோடி தொழிலாளர்களுக்காக சிகரெட் பிடிக்கிறேன். என்ன புரியலையா? இந்த சிகரெட் தயாரிக்கிற தொழிலால எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க தெரியுமா? நான் மட்டும் இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன்னா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும், அந்த தொழிலே பாதிக்கும், அவங்க எல்லாம் பட்டினியா இருப்பாங்க. அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே பிடிக்கிறேன். அப்ப சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அங்கதான் கவனிக்கணும். சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல சிகரெட் விற்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே சிகரெட்டால வருமானம் இருக்கு. நான் ஏன் சிகரெட் பிடிக்கிறேன்னு இப்போ உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு தொழிலாளர்களுடைய பட்டினி, இன்னொன்னு கவர்மெண்டோட வருமானம். என்ன மற்றவங்க எல்லாம் சிகரெட் பிடிச்சி உடம்பு கட்ட பிறகு மருந்து சாப்பிடுவாங்க, நான் டாக்டர் ஆகிறதால முதல்ல மருந்து சாப்பிட்டு அப்புறம் சிகரெட் பிடிக்கிறேன். நாங்க 4 காசுக்கு நாயா பாடுபடுறோம், நீங்க காசை புகையா விடுறீங்க. உங்களுக்கு என்ன போச்சு? வரவ தானே கொண்டு வர போறா, எங்களை மாதிரியா காசு சேர்த்து கல்யாணம் பண்ண போறீங்க? அழகுமா, ஓ அழகுக்கு நீ காசு சேர்த்து வைக்க வேணாம். உன்னை கட்டிக்கு போறவங்க தான் பாக்கெட்ல காசு கொண்டாடணும். நல்லாதான் பேசுறீங்க. ஆமா, உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? என் பாக்கெட்ல இருக்கிறத கொடுத்தா என்ன நீ கட்டிக்குவியா? நிஜமா. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நான் பேச்சு மாறது இருக்கட்டும், உங்க சட்டையில பாக்கெட்டே இல்ல, முதல்ல அதை கவனிங்க. டெய்லர் பையன் பாக்கெட் வைக்காம என் வாழ்க்கையோட விளையாடிட்டானே. டாக்டர், நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்ல வேணாம். 2 மேட்டையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சோதனை பண்றதுக்கு நீங்க என்ன கள்ளக்கடத்தலா பண்றீங்க? டாக்டர், 6 ஏக்கர்ல நிலம் வாங்கி இவ பேர்ல எழுதி வச்சிருக்கேன். 6 பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன். அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். இது தவிர ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அடிபடுற மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கிய. புருஷன் உண்மையா நடந்தாலே போதும், அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து. நீ சொல்ற மாதிரி இந்த நகை நெட்டெல்லாம் சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும். டாக்டர், நல்லா புரியும்படியா சொல்லுங்க. உனக்கு வக்காலத்து வாங்குறதா நினைச்சுக்காத. நீ இறுக்கி பிடிச்சா அவர் ஏன் வெளில போறாரு? நான் என்னங்க பண்ணுவேன்? அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே. தெம்பு இல்லையா? எங்க கையை காட்டு. நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைரேகை பாக்குறீங்க. முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன். ஏன்னா போற கேஸ் இருந்தா முதல்ல சொல்லிடலாம் பாருங்க. எதுக்கு வீணா வைத்திய செலவு? எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா, இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏமா, நீ இந்த ஆள் கூட வாழ்ந்தே ஆகணுமா?
என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஆமா, நீ ஒல்லி, நான் குண்டு, பின்ன சொல்ல மாட்டாரு. அது இல்லையா, இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு. அதை இந்த அம்மா கையாலே தான் எடுக்கணும். டாக்டர், நிஜமாக சொல்றீங்க? யோ, நான் டாக்டருக்கு படிச்சதை விட ஜோசியம் படிச்சது தான் அதிகம். கல்யாணி, கல்லானாலும் கணவன், புதையலானாலும் புருஷம்மா. டாக்டர், என் பொண்டாட்டி குணமாறதுக்கு நல்ல மருந்தா கொடுங்க டாக்டர். மருந்துலாம் ஒண்ணும் வேணாம், அந்த சின்ன வீட ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க, சரியா போயிடும். கல்யாணி, நீ வா, புதையல் கிடைச்சோன்னு ஒரு நல்ல டாக்டரா பாப்போம். பாத்துமா, பாத்து. காத்தடிக்குது, பறந்துட போற. எங்க டாக்டர், உங்களுக்கு கைரேகையெல்லாம் பார்க்க தெரியுமா? பொம்பளைங்களுக்கு எல்லாம் பாப்பேன். அப்படின்னா எனக்கு பாருங்களா. உன் கைரேகைக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்ட, வெளியூர்ல இருந்து வந்தவனை தான் நீ கட்டிக்குவ. ஏங்க, இந்த மாதிரி 2 பேருக்கு கை ஜோசியம் பாத்தீங்கன்னா உங்களை டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க, ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க. டாக்டர்னா கோட்டெல்லாம் போடுவாங்கல்ல. கோட்டா? ஓ கோட்டா, அதெல்லாம் போட்டா நமக்கு நல்லா இருக்காதுங்க. எவ சொன்னா நல்லா இருக்காதுன்னு? நான் சொல்றேன், நீங்க கோட்டு போட்டா ராசா மாதிரி இருப்பீங்க. ஏங்க டாக்டர், நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க, உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரியர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். இந்த கடாப்பைய ஏற்கனவே 3 கேரியர் வச்சிருக்காங்க, 10ஆவதுக்கு புதுசா 4வது ஒரு கேரியர் ஏற்பாடு பண்ணிருக்கான். என்ன அது? ஐயா, 3 கேரியில் ருசியா இருந்தா நான் 4வது கேரியில் தேடி இருப்பேனா? நல்லாதான் சொல்றான். ஆமா, சாப்பிட்டா தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்தம் சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பார்க்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அலபாயந்தா, அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க 3 பேரா சேர்ந்து இவன் கழுத்துல ஒரு தாலி. நீ அப்பதான் என் சரிப்பட்டு வருவேன். இந்தாம்மா 4வது கேரியர். இந்த 3ல என்ன குழப்பம் பார்த்தல, நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. ஐயா, இந்த பிள்ளையா, இவனை இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலியை கட்டுங்க. அதெல்லாம் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டா மறுவேலை. சொல்லுமா, உடம்பு என்ன பண்ணுது? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கா? வெக்கப்பட்டா நான் எப்படிமா உடம்புல இருக்கிற நோயை தெரிஞ்சுக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. எதுக்கு நோயை கண்டுபிடிக்க ஒரே மாற்றீங்க? நீ கூச்சப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்க வேணா? ராத்திரி சினிமாக்கு போனியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாடிய பார்த்தா தெரியுது. என்ன படம்? 16 வயது நிலை. அது சரி. அதுல டாக்டர் கோழியை செக் பண்ணுவார, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? நாடி கொக்கரக்கோன்னு. ஏங்க, எனக்கு இந்த நோய் எப்ப தீரும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது. நீ என்ன பண்ற, டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற, சீக்கிரமா பலன் கிடைக்கும். அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேனே. வேணாமா, நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது. உங்ககிட்ட பேசிட்ட மாத்திரையை மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் ஊரையே மாத்திக்க வேண்டியதுதான். மாத்திரையை மாத்தினாலும் மாத்துங்க, ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க, அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது. இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனுஷன்றியாமா? உனக்கு உண்மையிலேயே பெரிய மனுஷமா? இடத்த காலி பண்ணு. உட்கார். சொல்லுமா. என்னைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஓஹோ, சரி, நாளைக்கு நான் வந்துடுறேன். அது இல்ல டாக்டர், அதுல ஒரு பிரச்சனை. என்ன? வர்ற மாப்பிளைக்கு உடம்புல எதுனா கோளாரா? இல்ல டாக்டர், எனக்கு தான் உடம்புல கோளாறு. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். என்னை பார்க்க வர மாப்பிள்ள ரொம்ப சிகப்பா இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பாருமா, பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்லை, ஆனா கற்போட இருக்கணும், அதான் முக்கியம். ஏமா அவ்வளவு தூரம்? எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணை கட்டிக்கணும்னு தான் ஆசை. நீங்க என்ன சமாதானப்படுத்ததான் இப்படி எல்லாம் சொல்றீங்க. உனக்காக மட்டும் இல்லம்மா,
எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். அப்ப நான் சிகப்பா மரத்துக்கு மருந்தே இல்லையா? லவ்லின்னு ஒரு மருந்து, அத குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, குளிச்ச பிறகு 2 வாட்டி, சாப்பிடறதுக்கு முன்னாடி 2 வாட்டி, சாப்பிட்ட பிறகு 1 வாட்டி பூசிக்கிட்டே வா. நாளைக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்கும்போது நிச்சயமா நீ சிவப்பா இருப்ப. ஏங்க, எனக்கு மேல பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்போதைக்கு சரி பண்ண பாக்குறீங்க. நான் உண்மையிலேயே சிவப்பாகணும். அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர். இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு, நம்ம கொஞ்சம் குழப்போம். கொஞ்சம் இருமா. இந்த மாத்திரை சாப்பிட்ட நல்லா தூக்கம் வரான், பயந்துடாத. முழிச்சு பார்த்தா நீ நல்ல சிவப்பா இருப்ப. உன் மாப்பிள்ள வந்து சொல்லி அனுப்பு. ஏங்க, நீங்க வெள்ளி ஆபரத்துக்கு கூட மாத்திரை வச்சிருக்கீங்களா? என்ன இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிடுவாங்கம்மா. இதெல்லாம் சாப்பிட்டா? இதெல்லாம் சாப்பிட்டா உயரமாயிருவாங்க. பட் நான் யூஸ் பண்றது இல்ல. சோத்த வேண்டாம். சாப்பாடை சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு ஐயா கேட்டு வர சொன்னாரு. நீ எப்ப சாப்பாடு போட போற? ஒரு தடவை வந்திருக்க. இந்த சாப்பாடு இல்லம்மா, உன் கல்யாண சாப்பாடு சொன்னேன். நானும் அதை பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ மாப்பிள்ளை யாருன்னு முடிவு பண்ணிட்ட. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. மாப்பிள்ளை உள்ளூரா வெளியூரா? வெளியூரு.